ரெக்கார்டு போட்டு எடுத்தாச்சு, டெலீட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அப்படியா? ரெக்கார்டு போட்டு எடுத்துட்டியா, டெலீட் பண்ணி பிரயோஜனம் இல்லையா? எனக்கு மசுறு பெருசாக வளர்ந்துருக்கு, வந்து கட் பண்ணி சரைச்சி விட்டுட்டு போ. சரியா? அப்படியே ரெக்கார்டையும் எடுத்துகிட்டு போ. ஆள் மூஞ்சியும் பேர் ஆயத்தை போடுறவங்கள இது பண்ணுங்க. தெரியக்கூடாதுன்னு வச்சுருந்தேன், சீக்ரெட்டாக வச்சுருந்தேன். அது பரவாயில்ல, பார்த்துக்கலாம். எங்கே ஓடிட போகிறாங்க, எங்கே ஓடினாலும் வந்து தான் ஆகணும், பார்த்துக்கலாம். அக்கா, அதாவது ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி, 4 ஆப்ஷன் இருக்கு. மும்முனை தாக்குதல் இல்லை, 4 திசையில இருந்து சட்ட நடவடிக்கை. சரியா? ஒன்றுத்தில் தப்பிச்சாலும் ஒன்றுத்தில் மாட்டுவாங்க, ஒன்று தப்பிச்சாலும் இன்னொருத்தில் மாட்டுவாங்க. ஸோ கவலையே படாதீங்க. சரியா? எங்கேயும் ஓட முடியாது, ஒளிய முடியாது. சட்டம் தன் கடமையை செய்யும். ஓகேவா? அக்கா, நம்ம மக்கள் பேச மாட்டாங்க, எதிர நீங்கள் தான் இது செய்கிறீங்க. வெடி தயாராக இருக்குது. குட் நியூஸ் சொன்னால் வெடி நான் எவ்வளோ சீக்ரெட்டாக வச்சுருந்தேன். சித்து வேறு டாபிக் பேசுங்க, என்ன அப்செட் பண்ணி விட்டாங்கடா. நாங்கள் எதுவும் பேச மாட்டோம். சித்துமா, ஐஸ்கிரீம் சொல்லிடலாமா? 4 ஐஸ்கிரீம் சொல்லுங்க. அப்படின்னா என்ன? சுப்பு பிவிமா, அழுவாத குட்டிமா, தங்க பிள்ளை. நான் சீக்ரெட்டாக வச்சுருந்தேன். சார் வந்து நான் மியூட்டில் போட்டிருக்கேன்னு நினச்சிட்டு டம்னு போட்டு வடிச்சிட்டார். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் பண்ணுவாங்க. சரி, இந்த கடலூர் ஃபாலோ பண்ணி சொல்லுங்க. சாயந்தரம் அரசு தான் பண்ணுவாங்க. சரி, இந்த கடலூர் ஃபாலோ பண்ணி சொல்லுங்க. சாயந்தரம் அரசு இங்கே ட்ரெஸ்ல இல்லை, சும்மா புரோக்கரை பயமுறுத்துறதுக்காக போட்டேன். சித்து, உங்களால் முடியும். பரவாயில்ல. ஆப்ஷன் ஏ இல்லைன்னா ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி இல்லைன்னா ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி இல்லைன்னா ஆப்ஷன் டி. அவ்வளோதான். ஆயிட்டான் காண்டு ஆயிட்டான். காண்டு ஏறி நிற்கிறான் அவன். செம்ம காண்டில் இருக்கான். என்னடா இது, இவன் நமக்கு பெரிய வில்லியா வந்து நின்றுட்டாளே. ஏய், நான் வில்லி கிடையாது. சரியா? நான் வந்து விஜயசாந்தி மாதிரி ஹீரோயின். சரியா? இந்த ஹீரோயின் விஜயசாந்தி மாதிரி எதுக்கும் பயப்பட மாட்டான். என் காலை தூக்கி உன் தலையில் வச்சு மிதிப்பேன். பார்க்குறேன் எங்கே போ. அவன் என்னை திட்டுறானான்னு பார்ப்போம். அக்கா மேலே என் கமெண்ட் படிங்க. மதுரை மீனாட்சி, வாடா கண்ணா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியாடா கண்ணா? பார்க்குறேன் எங்கே போட்டிருக்க. மதுரை மீனாட்சி அக்கா, குசுவினி ஒருத்தருக்கும் ஒரு ஃபேக் ஐடி வச்சிருக்கா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேக் ஐடி இருக்கா. அப்படியே குசுவினியை கொஞ்சம் கவனிச்சு விடுங்க. குசுவினி, உனக்கு ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் இருக்கு. நான் அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயா, அப்படியே ஆடிடுவேன். எப்படி ஆடிடுவேன்? சும்மா ஆடிடுவேன். ஆடி அக்கா, நீங்க கட்டாத பழைய புடவை டேய் மதுரை மீனாட்சி, ஒரு சூப்பர் ஸ்வீட் நியூஸ் இருக்கு. ஆலிஸ் கேள்வி சொல்லுவா. 10 மணி சாமியார் ஆக போறேன். வாங்க எல்லாரும் கியூல நில்லுங்க, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்றேன். சாமி வந்துருச்சு. ஹே அத்தா வந்திருக்கேன்டா. இருடா, சிரிக்காம சீரியஸா சொல்லணும். ஆக்சுவலா நேத்து போட்டிருந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்த இது சீனை பண்ணியிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும்.
ஏ ஆத்தா வந்திருக்கேன்டா, ஆத்தா வந்திருக்கேன். சீக்கிரமா உனக்கு கபஸ்தான் குழி ரெடி ஆயிடுச்சுடா. கபஸ்தான் குழி ரெடி ஆயிடுச்சு. உனக்கு மட்டும் இல்ல, காட்டு ராசாக்கும் சேர்த்து ரெடி ஆயிடுச்சு. ஆள் மூஞ்சி மாதிரி உட்காந்து பேசுற நீ பேசு. இது பாரு, நான் ஒன்று சொல்லட்டுமா புரோக்கர், நீ வந்து பேசிக்கிட்டே இருப்ப. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, இறங்கி வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஃபீல்டு ஒர்க், ஸ்கெட்ச், சரியா? ஸ்கெட்ச் வேண்டாம், சொல்ல வேண்டான்னு பார்க்குறேன். என்ன நீ எல்லாம் சரியா? ஃபவுண்டேஷன் போட்டு, உனக்கு ஃபவுண்டேஷனை போட்டு அது மேலே கட்டடத்தை எழுப்பி பேஸ்மெண்ட் போட்டு வாசக்கால் வச்சு ஃபுல்லாக கட்டி மேலேயும் மூடிட்டேன். என்ன ரெடி? வெயிட் பண்ணு. நீ பேசிக்கிட்டே இருப்ப, உட்காந்த இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டே இருப்ப. அப்படியே உட்காந்த இடத்துல உட்காந்துக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பேன். நான் இறங்கி ஓடிக்கிட்டே இருப்பேன். நீ உனக்கு வந்து வாய் மட்டும்தான் இருக்குது, எனக்கு அப்படி கிடையாது. சித்துசி ஆலிஸ்வெல் சொன்ன, அது நடந்துருச்சு. ஆலிஸ்வெல் சொன்ன 3 நாள்ல உனக்கு ஏதாவது நடக்கும்டான்னு, நடந்துருச்சு.